ஐப்பசி பௌர்ணமி முடிஞ்ச பிறகு அந்த சாப்பாடு வந்து அந்த ஐஸ் கட்டி கரையிறதுக்கே 3 மணி நேரம் ஆச்சு. அதில் வந்து அந்த சாப்பாடு அரிசி ஊறி ஊறி அந்த கலர் வந்து ஒயிட் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம 4-5 தடவை கழுவின பிறக்கும் அந்த கலர் போல். அதுக்கப்புறம் அந்த சாதத்தை வடித்து அதுக்கப்புறமா அதையே வந்து சாப்பிட ஆரம்பித்தோம். அந்த சாதத்தை நான் என்ன பண்ணேன்னா, கலர் வந்து கொஞ்சம் மஞ்சளாகவே இருந்ததுனால அதுக்கப்புறம் அதை வந்து என்ன பண்ணேன்னா, கேரட் கூஸ் மாதிரி ஒரு பொரியல் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன். நல்லாவே இருந்தது. நாங்கள் வந்து அதை பிரசாதமாக நினச்சி சாப்பிட்டோம். உடம்புல நிறைய பிரச்சனைகள் இருக்குது, சிவனுடைய அரிசியில் ஊர்னரில் சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு தைரியமாக சாப்பிட்டோம். ஏன்னா குங்குமம் வந்து கெமிக்கல், அதனால் கொஞ்சம் பயம் இருந்தது என் ஹஸ்பண்ட்க்கு. நான் தான் வந்து சாப்பிடுங்க ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி சாப்பிட வச்சேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கும் அதையே கொடுத்துட்டு நானும் அதையே சாப்பிட்டோம். வந்து இப்போ பார்க்க ரேஷன் அரிசி மாதிரியே இருக்குது. இது சரவணா ஸ்டோரில் தீபாவளி கூப்பனில் எனக்கு கிடைச்ச அரிசி தாங்க. என் ஹஸ்பண்ட்க்கு இறங்கலை. நான் இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தா எதனா சாப்பிட்டு காலி பண்ண வேண்டியது.